இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்த ஒரு மனிதன் சார்பாக உங்கள் அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2025ஆம் ஆண்டிலே ஜனவரி மாதம் முதல் தேதியிலே காலடி எடுத்து வைத்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் துதியும் ஆண்டவரை சொல்லிக்கிறேன், உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த புதிய நாளிலே, இந்த புதிய மாதத்தில், புதிய அந்த 1ஆம் தேதி அன்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எப்படி கொடுக்கப்படுகிறதுங்கிறதை பார்க்கலாம். யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ கூட இன்னைக்கு செய்தியை என்னன்னு பார்க்கலாம். சங்கீதம் எழுதின புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். இந்த வார்த்தை என்ன சொல்லுன்னு பார்ப்போம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. இதுதான் இன்னைக்கு புதிய ஆண்டில் இந்த மாதத்துக்கான முதல் தேதியில் உள்ள வார்த்தைகள். அப்போ வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், புதிய ஆண்டின் துவக்கம் என்கிற தலைப்பில் நம்ம மனசைப்புறம் பார்க்க போகிறோம். புதிய ஆண்டின் துவக்கம் என்கிற தலைப்பில் மனசைப்புறம் பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் பள்ளிக்கூடத்தில் விடுமுறையெல்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்த இயர் அந்த காரியத்துக்குள்ள போகும்போது ரீஓப்பன் பண்ணும்போது என்ன செய்வாங்கன்னா, போன வருஷம்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ புதுசாக அடுத்த வருஷத்துல நுழைய போகிறோம், எப்படி இருக்க போதோ, என்ன மாதிரி இருக்க போதோன்னு ஒரு ஆர்வம் மாணவ செல்வங்களுக்குள்ள என்ன செய்ய ஏற்படும். எந்த பாடம் படிக்க போகிறோம், எந்த கிளாஸ் போட போகிறாங்க, ஏ கிளாஸா பி கிளாஸான்னு சொல்லி யோசிப்பாங்க. இல்லை யார் நமக்கு டீச்சராக வர போகிறாங்க, இல்லை இப்படிப்பட்ட காரியங்களுக்கு சொல்லி அடுத்த அந்த நிலைக்கு போவதுக்கு முன்பாக ஆர்வத்தோடு நினைச்சுவாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க, எதிர்பார்ப்பாங்க. இது ஒரு புறம். அடுத்து விடுமுறை முடிந்து தொழிலாளிகள் என்ன செய்வாங்கன்னா, புதிய ஆண்டு நிச்சயம் வந்தாச்சு, புதிய ஆண்டு எப்படி இருக்க போதோ, தொழில் எப்படி இருக்குமோ, வேலை எப்படி இருக்க போதோ அப்படின்னு ஒரு ஆசையோட எதிர்பார்ப்போட வருவாங்க. இது அவங்களுடைய காரியம். அடுத்து ஊழிய காரியங்களில் பார்க்கும்போது, இதுவரைக்கும் நான் நடத்தினாரு, இந்த புதிய வருஷம் எப்படி ஊழியம் பண்ண போகிறோம், எந்த மாதிரி இருக்க போகுது, இன்னும் என்ன மாதிரி நடக்க போகுது, இப்படிலாம் செய்யணும்னு சொல்லி ஊழியக்காரங்க இருப்பாங்க. இன்னும் நிறைய துறையில் உள்ளவங்க, நிறைய மக்கள் பலவிதங்கள் செய்வாங்க, யோசிப்பாங்க. இருக்கட்டும். ஆனால் ஒட்டுமொத்த மக்களுக்கும் இன்றைக்கு இந்த 2025 ஜனவரி முதல் தேதியிலே தேவன் கொடுக்குற வார்த்தை புதிய ஆண்டின் ஆசீர்வாதத்தின் துவக்கம்ங்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். புதிய ஆண்டின் ஆசீர்வாத துவக்கம்ங்கிற தலைப்பில் நம்ம பார்க்குறோம். அதுக்கு ஆதாரமாகத்தான் சங்கீத புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம பார்க்குறோம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த புதிய ஆண்டின் ஆசீர்வாத துவக்கங்கிற தலைப்பில் பார்க்குற நாம ஆண்டவர் என்ன சொல்ல வராங்கிறத புரிஞ்சுக்கிறோம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். அப்போ இந்த ஆண்டில், இந்த முதல் தேதியில் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளில் 3 காரியத்தை பார்க்க போகிறோம். அது என்னென்னா, முடிசூட்டுகிற அனுபவத்தை கொடுக்க போகிறான்னு சொல்லி பார்க்குறோம். பொதுவாக முடிசூட்டுதல் அப்படின்னா அது ஒரு பட்டம், அது தலையில் கிரீடம் போல் இருக்கும். அதை யாரை சூட்டுவாங்கன்னா, ஒரு ராஜாவுக்கு தான் முடிசூட்டுவாங்க. என்ன செய்வாங்க, ஒரு நாட்டை ஆளுகை செய்கிற ராஜாவுக்கு தான் அவங்க முடிசூட்டுதல் அப்படிங்கிற நிகழ்ச்சியை வச்சு சூட்டுவாங்க. இவர் தான் ராஜா, இவர் தான் அப்படின்னு சொல்லி முடிசூட்டுவாங்க. அப்போ அது முடிசூட்டப்பட்ட உடனே அங்கே என்ன ஏற்படும்னா, அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்படும். அப்போ இந்த ஆண்டில் கர்த்தருடைய பிள்ளைகளாக இவங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தினுடைய புதிய ஆண்டின் துவக்கம் எப்படி இருக்குன்னா, தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அதிகாரத்தை ஆசீர்வாதமாக முதலாக கொடுக்க போகிறார். முடிசூட்டக்கூடிய அதிகாரம். நீங்கள் ஊழியம் பண்ணலாம், அல்லது உலக பிரகாரமாக வேலை கூட பார்க்கலாம், அல்லது படிக்கலாம், அல்லது என்னென்னாலும் செஞ்சுருக்கலாம், இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கலாம். ஆனால் இந்த 2025 ஆண்டில் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு அதிகாரத்தை, முடிசூட்டுகிற அனுபவத்தை தரப்போகிறார் என்று அவர் வாக்குரைக்கிறார். இரண்டாவதாக அதில் முடிசூட்டுதல் அதிகாரம் இருக்குன்னு பார்த்தோம். முடிசூட்டப்பட்ட பிறகு என்ன உண்டாங்கன்னா, அங்கே ஆளுகை உண்டாகும், அங்கே அடிமைத்தனம் இருக்காதுன்னு அர்த்தம். அப்போ இதுவரை நம்ம எவ்வளோ அடிமைத்தனம் பட்டுருக்கலாம், எவ்வளோ காரியங்களை நம்ம எழும்ப முடியாமல் இருந்துக்கலாம். ஆனால் இந்த 2025 ஆண்டில் முடிசூட்டக்கூடிய அதிகாரத்தை கொடுத்த தேவன் அனைத்தையும்
ஆளுகை செய்யக்கூடிய கிருபையை தரப்போகிறார். ஒன்று முடிசூட்டுவார்னு சொல்லி பார்த்தோம், இப்படி அதிகாரத்தை கொடுப்பார்னு பார்த்தோம். இரண்டாவதாக அந்த முடிசூட்டுதலில் ஆளுகையும் செய்ய வைப்பார்னு பார்த்தோம். இதுவரை நம்ம எவ்வளோ காரியம் கஷ்டப்பட்டு எழுத முடியாமல் வந்துருக்கலாம். ஆனால் இந்த வருடத்தில் ஆண்டவர் நம்மை அனைத்தின் மேலும் ஆளுகையை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட நன்மையை கொடுக்க போகிறார். மூன்றாவதாக பாதைகள் நெய்யாய்ப்படுகிறது. நெய் எப்படிப்பட்டதுன்னா அது மருத்துவ குணம் உள்ளது. அது தோல் என்ன விஷயம், தோல்னா சுருக்க எடுத்துரும், வயிற்று புண்ணாத்தும், மருத்துவ குணம் உள்ளது. இப்போ வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரோக்கியமான நிலையிலே இருக்க போகிறது. இந்த புதிய ஆண்டின் ஆசீர்வாதமான துவக்கங்கிற தலைப்பில் பார்க்குறதுனால ஆண்டு சொல்கிற வார்த்தை என்னன்னா, இந்த 2025 ஆண்டு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்கும்னா, ஆவிக்குரிய ரீதியில் ஆரோக்கியமான ஒரு பாதை என்ன செய்யும் ஏற்படும். ஆகவே இந்த புதிய ஆண்டின் ஆசீர்வாத துவக்கங்கிற தலைப்பில் பார்க்குற நாம தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் ஒன்று சொன்னால், இந்த 2025 ஆண்டில் கர்த்தர் முடிசூட்டப்பட்ட நிலையிலே அதிகாரத்தை கொடுக்க போகிறார். அடுத்தாக முடிசூட்டப்பட்ட நிலையிலேயே ஆளுகையை செய்யக்கூடிய கிருபையை தரப்போகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆரோக்கியத்தை ஆவிக்குரிய பாதையில் கொடுக்க போகிறார். இதுவரையிலையும் நம்ம சரியான முறையில் ஜெபிக்க முடியாமல், தேவனை துதிக்க முடியாமல், ஆராதிக்க முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் மாற்றப்பட்டு ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை ஏற்படும். ஆகவே இந்த 1ஆம் தேதி அன்று கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தின்படி வருஷத்தை உங்களுடைய நன்மையால் முடிசூட்டுகிறேன். அப்போ முடிசூட்டுனா வருஷத்தை சூட்டலை, இந்த வருஷத்தில் தேவ பிள்ளைகளுக்கு முடிசூட்ட போகிறாருங்க தான் இங்கே பார்க்குறோம். ஆக அந்த வருஷத்தை சொல்லலை, மாதத்தை சொல்லலை. இப்போ 2025 ஆண்டில் தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் அவர் முடிசூட்ட போகிறாரு. அதிகாரத்தின் மூலமாக கொடுக்கறது மூலமாக, ஆளுகையை கொடுக்கறது மூலமாக, வாழ்க்கையில் ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையில் ஏற்படுத்துறது மூலமாக தெய்வ பிள்ளைகளுக்கு முடிசூட்ட போகிறாருன்றதை நம்ம பார்க்குறோம். எனவே இந்த புதிய ஆண்டு 2025 ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி அன்று இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க. ஆவிக்குரிய அந்த அதிகாரத்தை தேவன் கொடுப்பார், ஆளுகையும் கொடுப்பார், ஆரோக்கியமான சூழலை ஏற்படுத்துவார் சொல்லி அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து தொடர்ந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் எங்கும் நின்றவர் ஒளியுங்கள் வாழ்த்துகிறது. ஆமென்.